வணக்கம். நான் தமிழன்பன். டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது நேத்து அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா 2 அப்படின்ற படம் வெளியாயிருக்கு. இந்த படம் பேன் இந்தியா படம்னு சொல்ற படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆன எல்லா மொழிகள்லயும் வெளியாயிருக்கு. இந்த படம் பத்தி நேத்துல இருந்து நிறைய விமர்சனங்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த படமா பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ்னு சினிமா மொழியில சொல்ற மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் 2021 வந்த புஷ்பா படத்தோட தொடர்ச்சினா உண்மையான தொடர்ச்சியாவே அந்த படம் எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து இந்த படம் தொடங்குற மாதிரி திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. அந்த புஷ்பா 1ல இவர் ஹீரோ அல்லு அர்ஜுன் ஒரு செம்மரம் வெட்டுற தொழிலாளியா வேலைக்கு சேர்ந்து படிப்படியா உயர்ந்து அந்த செம்மரம் கடத்தும் கூட்டத்துக்கு சிண்டிகேட்னு சொல்லுவாங்க அவங்க மொழியில, அந்த சிண்டிகேட்டுக்கு தலைவராகவே ஆயிடுறாரு. அந்த தலைவர் என்ன பண்றாருங்கிறது தான் இந்த 2ஆம் பாகத்துல உள்ளது. இப்ப இந்த படத்துல இந்த 2ஆம் பாகத்துல அவரு தலைவராக இருக்கும்போது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் இவர் பதவியை மறுபடியும் இவர்கிட்ட இருந்து பிடுங்கி நாம ஏற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு சில வேலைகள் செய்வார். இந்த பதவி அப்படிங்கிறதுக்கு அவர் சில வேலைகள் செய்வாரு. அவர் ஒரு காவல்துறை அதிகாரிகளோட சேர்ந்து சில சதி வேலைகள்லாம் செய்வாரு. அதை கதாநாயகன் எப்படி முறியடிக்கிறாருன்னு ஒன்று இருக்கும். இதோட இந்த இந்த இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு இந்த 2ஆம் பாகத்துல போயிருக்காங்க. அது அரசியல்ல ஒரு முதலமைச்சரோட போட்டோ எடுக்கணும்னு போறாரு அல்லு அர்ஜுன். ஆனா முதலமைச்சர் ஒரு கடத்தல்காரன் கூட நான் எப்படி போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. இதனால கோபம் அடைஞ்ச அல்லு அர்ஜுன் அந்த முதலமைச்சரையே மாத்துறாரு அப்படின்னு ஒரு மாஸ் ஹீரோயிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, கதாநாயக தன்மைக்கு பெரிய வலுத்து இருக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை அமைச்சு அதை படமாக ஆக்கியிருக்காங்க. அது படம் பார்க்குற மக்கள் ரசிக்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. இது இல்லாம இன்னொன்னா அவங்க குடும்பம், அதாவது அல்லு அர்ஜுன் ஒரு ஒரு அப்பா, அல்லு அர்ஜுனோட அப்பாவோட 2ஆம் தரம் அவங்க. அந்த முதல் தரத்து மகன்கள் அந்த குடும்பத்தின் பெயரை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு, எங்க அப்பா பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல் பாகத்திலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த பாகத்துல அவங்களோட இணையற மாதிரி ஒரு குடும்ப ரீதியான திரைக்கதையும் இதுல இருக்கு. இந்த 3 விஷயங்களும் பின்னி பிணைஞ்சு பயணிக்கிறது தான் ஒட்டுமொத்த திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இதுல 3ஆம் பாகத்துக்கான தொடர்ச்சியும் ஒண்ணு சொல்றாங்க. இதுல ஒரு வணிக படத்துல தேவையான பாட்டு, கவர்ச்சி, சண்டை, ஹீரோயிசம் எல்லாமே இருக்கு. எதுலையுமே குறை இல்லை, எல்லாமே இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்குன்றதுதான் இதனுடைய குறையாவே இருக்கு. எல்லாமே அல்லு அர்ஜுன்லாம் அவ்வளோ அபாரமா உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு சண்டைக்கும் அவர் பட்டிருக்கிற கஷ்டங்கள்ன்றது ரொம்ப வியப்பான கஷ்டம்தான். அவ்வளோ, அதுவும் அந்த கங்கம்மா அப்படின்னு ஒரு சேலை கட்டிட்டு ஒரு கதாபாத்திரத்துல ஒரு சேலை கட்டிட்டு ஒரு சண்டை போடுறாரு. அதுல உடம்பு பூரா அவ்வளவு நகைகளும் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் இதெல்லாம் போட்டுட்டு அவர் போடுற சண்டையெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கதாநாயகி ராஷ்மிகா அவங்க கவர்ச்சியும் எவ்வளவு கவர்ச்சி காட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சி காட்டினதோட நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல எல்லாம் கணவனுக்காக பறிஞ்சு அவங்க மச்சாண்டார் சொல்லுவாங்க இல்லையா, கணவனோட அண்ணன் மூத்த தாரத்தோட மகன்கிட்ட அவங்க போடுற சண்டையில அவ்வளவு சிறப்பா நடிச்சு பெரிய வரவேற்பு வாங்கியிருக்காங்க. அப்புறம் முதல் பாகத்துல சமந்தா ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, இந்த பாகத்துல ஸ்ரீலீலா அவங்க ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க. அதே மாதிரி கவர்ச்சியா அவங்க நடனமாடுவாங்க. ஆனா அந்த பாட்டினுடைய வரிகள் பெண்களுக்கு ஆதரவான பாட்டின் வரிகளா இருக்கும். முதல் பாகத்திலேயே அப்படிதான் இருந்துச்சு, இதுவுமே அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே ஒரு சினிமாவா ஓகே அப்படின்ற இடத்துல இருக்கு. இதுல ஒரு சினிமாவா பார்க்கும்போது இதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை. இது வழக்கமா ஒரு சினிமா, ஒரு ஹீரோ வில்லன், அவங்களுக்குள்ள சண்டைகள், சவால்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை ஒரு சமூக பார்வையில பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுல அவ்வளவு தப்புகள் இருக்கு. என்ன நிறைய தப்புகள் இருக்கு. என்னன்னு ஒவ்வொன்னா சொல்றேன். முதல் தப்பு, இந்த படத்துல கதாநாயகன் சட்டத்துக்கு புறம்பா மரத்தை கடத்தி, அதாவது செம்மரத்தை கடத்தி விற்பனை, வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிற தொழில் செய்யற ஒரு கதாநாயகன். அந்த செம்மர கடத்தலை தடுத்து நான் இந்த வியாபாரத்தை தடுத்து காட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி வில்லன். இதுவே முதல் முரண். ஒரு நாட்டுக்காக ஒரு வனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி வில்லனாகவும்,
பணத்தை அழிச்சு வித்துட்டு இருக்கிற ஒரு கடத்தல்காரர் வந்து கதாநாயகனாகவும் இருக்கிறதே அடிப்படை முரணா இருக்கு. அதை வந்து ரொம்ப அழகா, அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியை இட்ட சவால் விட்டு இவர் வெல்றாருக்கும் போது மக்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க. தங்களை மீறி அங்க ஒரு கதாநாயகன் வில்லன் அந்த பார்வையில பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா சமுதாய பார்வையில இது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். ஒரு ஒரு கடத்தலை தடுக்கணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி தோத்து போறது மக்களுக்கு வந்து மிக எளிமையா எடுத்துக்கிறாங்க. கதாநாயகன் வெல்றதை வந்து ரசிச்சு பாக்குறாங்க. ரெண்டாவது, இந்த கதாநாயகன் இந்த படத்துல அவரு கடத்தல் செம்மர கடத்தல் தாண்டி அரசியல் தலையிடுறாருன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு காவல் நிலையத்துல இவருடைய இவருடைய தொழிலாளர்களை வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க. அதாவது மரம் வெட்ட போன தொழிலாளிகளை கைது பண்றாங்க. உடனே ஒரு நேரா காவல் நிலையத்துக்கே போறாரு. அங்க போய் அங்க உள்ள எங்க பையனை விட்டு, அது ஒருத்தருக்கு திருமண மேடைக்கு அவரை அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. நான் அவனை கூட்டிட்டு போகணும், தாலி கட்டுறதுக்கு பொண்ணு காத்துட்டு இருக்கு, அனுப்பணும். இல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு, அவரை அனுப்ப முடியாதுன்னு காவல் அதிகாரி சொல்றாரு. எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர், அந்த பேரை எடுத்துட்டு இன்னொருத்தனை போடு, அல்லது அந்த பேர்ல உள்ள இன்னொருத்தனை மாத்து அப்படின்றாரு. அது காவல் அதிகாரி அப்படிலாம் செய்ய முடியாது, செஞ்சாங்க வேலைக்கு ஆபத்துன்றாரு. வேலைக்கு ஆபத்தா? சரி, நீ என்ன, உனக்கு என்ன வயசு, நீ எவ்வளவு சம்பாதிப்ப, ஓய்வு பெற வரைக்கும் நீ என்ன சம்பாதிப்ப, ஓய்வு பெற்ற பிறகு உனக்கு என்ன பணப்பலன் கிடைக்கும் அப்படின்லாம் கேட்கிறாரு. கேட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, எனக்கு 35 லட்சம் கிடைக்கும், எனக்கு 40 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த வாங்கின்னு மூட்டை மூட்டையா பணம் கொடுத்து ஒட்டுமொத்த ஒரு காவல் நிலையத்துல ஒரு அதிகாரிகள், காவலர்கள், ஒட்டுமொத்த காவல் நிலையத்தையுமே அவர் விலைக்கு வாங்கிறார். விலைக்கு வாங்கி அவங்க வந்து வேலையை விட்டுட்டு இந்த ஒரு நிகழ்வுக்காக, அதாவது இந்த ஒரு மரம் வெட்டின தொழிலாளியை விடுவிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல் நிலையத்தையுமே அவர் விலைக்கு வாங்குறாருன்னு ஒரு காட்சி வச்சிருக்காங்க. இது ஒரு திரைப்படமா பார்க்கும்போது ஒரு ஹீரோ எவ்வளவு ஒரு பெரிய வேலை செய்யறாரு. அதாவது சொன்ன மாதிரியே மணப்பொண்ணு மணமேடையில உட்கார்ந்துருக்கு. அதுக்கு அந்த மன நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலி கட்ட அவனை அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்றது ஒரு ஹீரோயிசமா அந்த பார்வையில மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்றாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒரு கடத்தல்காரன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு தங்களுடைய வேலையை விட்டுட்டே போயிடுறாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த காவல்துறையினர் ஒட்டுமொத்த பேர் நிலையம், அதாவது காவல்துறையில நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இதே படத்துல இன்னொரு காவல் அதிகாரி தான் இந்த கடத்தல்காரனை எதிர்த்து போராடுற மாதிரியே வச்சிருக்காங்க. ஆனா அந்த காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை காவலர்களுமே இவர் கொடுக்குற பணத்துக்கு அடிமையாயிடுறாங்க அப்படின்ற ஒரு காட்சி வைக்கிறாங்க. இதன் மூலம் என்ன சொல்லப்படுதுன்னா, பணம் இருந்தா போதும், என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது காவல்துறையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுக்கு பணத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணுமே இல்லை, அவங்க எல்லாம் பணத்துக்கு மசிஞ்சிருவாங்க, பணத்துக்கு வேலை போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியை வைக்கிறாங்க. இது காவல்துறை மீதான, காவல்துறை ஒரு பொது பார்வையில சாதாரணமா பாக்குற ரசிகர் கைதட்டிட்டு போவாரு. கூடவே என்ன நினைப்பாரு, அவர் ஒரு நாளைக்கு ஒரு சிக்கல்னு காவல் நிலையம் போது காவலர்கள் பணம் கொடுத்தா எல்லாமே செஞ்சிருவாங்க, நம்ம பணம் கொடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு உத்வேகமா இருக்கக்கூடிய காட்சியா இருக்கு. இது காவலர்கள், அரசு ஊழியர்கள், அது நடந்ததா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து புகைப்படம் எடுக்கணும்னு போறாரு. அந்த முதலமைச்சர் இடத்துல நம்ம ஆடுகளம் நரேன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேன் முதலமைச்சரா இருக்கும்போது இவர் போய் ஒரு புகைப்படம் எடுக்கணும் அவரோட போது, அவரு கடத்தல்காரர் மட்டும் புகைப்படம் எடுக்க முடியாது அப்படின்றாரு. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. அடுத்து அவரை சந்திச்ச கொஞ்ச நாள்ல ஜூலை 24ஆம் தேதி நான் புதிய முதலமைச்சர் வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு முதலமைச்சர் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்றாருன்ட்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு போறாரு. அந்த ஜூலை 24க்குள்ள இவர் வந்து முதலமைச்சரையே மாத்தி இவருக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக காட்டுறாங்க. ராவ் ரமேஷ் என்ற தெலுங்கு நடிகர் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. இவங்க இந்த சிண்டிகேட், இந்த செம்மர கடத்தல் கூட்டத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அவரை காட்டுறாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு இவர் பண்றாரு. அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னா என்ன, எவ்வளவு செலவாகும், ஒரு 500 கோடி செலவாகுமா, 500 கோடி 1000 கோடி நான் தரேன் அப்படின்ட்டு இவர் வந்து உடனே ஒரு 2000 டன் செம்மரத்தை கடத்தி பணத்தை சேர்த்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் குறிப்பிட்ட தொகையை பணம் கொடுத்து அவங்க அந்த ஆடுகளம் நரேன் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து ராவ் ரமேஷ் அவர்களை முதலமைச்சராக்குற மாதிரியான காட்சி இருக்கு. அவரும் முதலமைச்சரா பதவியேற்கிறாரு. முதலமைச்சரா பதவியேற்று நேரடியா பதவியேற்றுட்டு நேரா இவங்க வீட்டுக்கு வந்து உணவு அருந்ததாக அப்படின்ற மாதிரியான காட்சி வச்சிருக்காங்க.
இப்ப இதுவுமே ஒரு கதாநாயக தன்மையில ஒரு கதாநாயகன் அதை மக்கள் ரசிக்கவும் செய்யறாங்க. அதுல வச்சிருக்கிற காட்சிகள், திரு ரமேஷோட நடிப்பு, அவருடைய ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல, எதிர்வினைகள் ஒரு விஷயத்துக்கு திரும்ப காட்டுற அந்த எதிர்வினைகள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவரு. அதனால ரசிக்கிற மாதிரி காட்சி இருக்கு. ஆனா அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, மக்கள் பிரதிநிதிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பணத்துக்கு விலை போவாங்க அப்படிங்கிறதா. என்ன இது என்ன புது கதையா? நம்ம அன்றாட அரசியல்ல பாக்குற கதை தானே அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணும். உண்மைதான், நம்ம தமிழ்நாட்டிலே அதெல்லாம் பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு திரைப்படங்கள் பொது வெகுமக்கள் பார்க்கிற ஒரு கலை வடிவத்துல இந்த கருத்துக்கள் திரும்ப திரும்ப ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு காட்டப்படுறதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். அரசியல் சட்டத்துக்கு, நியாயத்துக்கு, தர்மத்துக்கு, எல்லாத்துக்குமே எதிரான ஒரு விஷயம். அந்த ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு நன்மை செய்யல, தன் சுயநலத்துக்காக செயல்பட்டாரு, அதனால அவர் மாத்துறதுக்கு இந்த கதாநாயகன் பாடுபட்டாருன்னா ஒரு நியாயம் இருக்கு. அதுல ஒரு சரி, தப்பானவரை மாத்திட்டு ஒரு நல்லவரை கொண்டு வராரு அப்படின்னு நம்ம ஒரு சமாதானம் அடையலாம். ஆனா அந்த அந்த அவர் நல்லவரா கெட்டவரான கருத்துக்கெல்லாம் போகல. இவர் கூட புகைப்படம் எடுக்கல, அதனால அவரை மாத்துறோம் அப்படின்றதுக்கு அந்த வழிமுறை இருக்கு இல்லையா? அந்த பணம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வேலைக்கு வாங்கி மாத்திரலாம். அதுக்கு முன்னாடியே இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு சக்தி உள்ளவராக ஒரு ஒன்றிய அமைச்சரை காட்டுறாங்க. ஜெகபதி பாபு அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஜெகபதி பாபு இவங்க தொடர்பு கொள்றதுக்கு ஜெகபதி பாபுவோட தம்பி அவர்கிட்ட தான் போறாங்க. அவருக்கு போன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த போன் பண்ணி கொடுக்கறதுக்காக அவருக்கு கொடுக்கப்படுற தொகை 5 கோடினும், அந்த போன்ல கேட்டுட்டு இவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவருக்கு இன்னும் பல கோடி 25 கோடி கொடுக்கறதாவும் கதையில இருக்கு. ஆக பணம் இருந்தால் என்ன வேணாலும் எங்க வேணாலும், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர் இல்ல, ஒன்றிய அமைச்சர் இல்ல, எங்க வேணாலும் பணம் பாயும். அப்படிங்கிற பணம் பாதாளம் வரை பாயுன்றது பழைய பழமொழி தான். ஆனா அதை வந்து அரசு ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே அந்த பணத்துக்கு அடிமையாயிருவாங்க. ஒரு கடத்தல்காரர் சொல்றதை கேட்பாங்கன்னு எடுக்கிறது வந்து மிகவும் ஒரு தவறான கருத்து. இது வந்து தங்களை அறியாமல், படம் பார்க்கிறவங்களுக்கு தங்களை அறியாமல் மனசுக்குள்ள பதியிறது. எல்லாம் பணத்துக்கு வேலை செய்யறவனுங்க அப்படிங்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் மதிப்பு இல்லாம போய் எல்லாமே இந்த கட்டமைப்பே சிதறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடமா இருக்கு. இதுக்கு அடுத்து படத்துல வந்து அவர் பெண் வேடம் விட்டு ஒரு சண்டையெல்லாம் போடுறாருன்னு சொல்லியிருந்தோம். அந்த பெண் வேடம் விட்டு சண்டை போடுறதுன்றது ரொம்ப பவர்ஃபுல்லா படம் பண்ணியிருக்காங்க. சண்டை பயிற்சி இயக்குனர்லாம் ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த காட்சி ஆக்கம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அந்த சண்டைகள் ரசிக்கும்படி இருக்கு. ஆனா அவர் ஏன் பெண் வேடம் விட்டு அவர் அங்க வேண்டுதல் நிகழ்த்துறாருன்னா, ஒரு கோவில்ல வந்து பெண் வேடம் விட்டு வேண்டுதல் நிகழ்த்தும் போது கூடவே சண்டை வருது. அதுல ஒரு பாட்டு இருக்கு, சண்டை இருக்கலாம். அந்த வேண்டுதலை ஏன் நிகழ்த்துறாருன்னா, அவர் மனைவி மாசமாகறாங்க, அதாவது கர்ப்பமாகறாங்க. அவங்க மனைவிக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லி வேண்டுறதுக்காக ஒரு பெண் வேடம் விட்டு கோவில்ல போய் வேண்டுதல் வைக்கிறார். ஏன் பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கும்போது கேட்டா, ஆண் குழந்தையா இருந்தா என்ன மாதிரியே குடும்ப பெயர்ல ஒரு பிரச்சனை வரும், அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட குடும்ப பெயரே இல்லை. பெண் குழந்தையா இருந்தா அந்த அந்த குழந்தை போற குடும்பத்தில் உள்ள பேரை வச்சு அது வாழ்ந்துடும் அப்படின்றாரு. இது அப்பட்டமான ஆணாதிக்க பிற்போக்குவாத சிந்தனை. இந்த சிந்தனை, அதாவது ஒரு ஆண் பெயர்ல ஒரு குடும்ப பெயர் இருக்கிறதும், அந்த பெயர் மூலம்தான் வழி வழியா எல்லாமே வர்றதும், அதுதான் மரியாதை என்றதும், இது ரொம்ப மோசமான சிந்தனை. இந்த மோசமான சிந்தனை அந்த கதாபாத்திரத்திற்கு இருப்பதில் வியப்பில்லை. அந்த கதாபாத்திரம் என்ன? ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்றைக்கு கோடீஸ்வரனா, கடத்தல ஈடுபட்டு கோடீஸ்வரனா இருக்கிற ஒரு கதாபாத்திரம். அவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். அதுல வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துலதான் இயக்குனர் என்ன செய்யறாரு என்ற கேள்வி வருது. இப்படி ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் பேசும்போது அந்த இடத்தில் இன்னொருத்தரை எதையாவது ஒரு வகையில இது தவறான கருத்துன்ற ஒரு வசனத்தையாவது வைத்திருந்திருந்தால் இது முழுமையான நியாயம், கதாநாயகன் செய்யறது சரி அப்படின்ற மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்தாம இருக்கும். அப்படி இல்லாம அவர் வேண்டதே சரி, ஆமா இல்ல அவர் சரியாதான் வேண்டாரு, தன்னோட வாரிசுக்கு தனக்கு வந்து அவனோட தன்னோட வாரிசுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு அனுதாபமும் ஒரு கருணையும் வர மாதிரியான காட்சி அது இருக்கு. ஆனா சமுதாய பார்வையில அது மிக பிற்போக்கான சிந்தனை. அந்த சிந்தனைய அந்த போற போக்குல வலியுறுத்திட்டு போறாங்க. இதுவும் பார்க்கிற மனதில் வந்து கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆணா இருந்தா பேர் இருக்கு, பெண்ணா இருந்தா இன்னொரு குடும்பத்துக்கு போறாங்க இருக்குன்றதெல்லாம் ரொம்ப
அந்த இடத்துல தான் ராசினியா கூட அவங்க கணவரோட அண்ணர்கிட்ட ரொம்ப கடுமையா வாக்குவாதம் செய்யறாங்க. புஷ்பான்னா பெரிய அடையாளம், புஷ்பாவே ஒரு அடையாளம் தானே அப்படின்றாங்க. ஆனா அதை கூட வலியுறுத்தி சொல்லாம இந்த பெயருக்காக அவர் இறங்கி வராரு, இந்த பெயருக்காக அவர் எல்லாம் செய்யறாருன்னு காட்டி இருக்கிறதுன்றது ரொம்ப தப்பான கருத்து. இது மாதிரி இந்த படத்துல அரசு காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர் வரைக்கும் பணத்துக்காக கடத்தல்காரர்கிட்ட விலை போறாங்கன்ற தவறான கருத்தும், சமுதாய பார்வையில ஆண் உயர்த்தி பெண் வேறொரு ஆணை சார்ந்துதான் வாழ்ந்தாங்கன்ற கருத்தெல்லாம் வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல வந்தது. இது ஒரு சினிமா, ஒரு கமர்ஷியல் சினிமா, அதுவும் தெலுங்கு சினிமா அப்படிதான் இருக்கும். இதை சினிமாவா பார்க்காம இவ்வளவு வியாக்கியானம் பேசணுமா அப்படின்னு பேசுறவங்க இதை அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா இந்த ஒரு கலை வடிவத்துக்குள்ள இப்படியான கருத்துக்கள் பேசப்படுறது சமுதாயத்திலே அது நாளைக்கு எதிரொலிக்கும், சமுதாயத்தையும் பாதிக்கும்னு நினைக்கிறவங்க இதை கவனித்து இதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.